ஹாய்! இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நான் நினச்சி கூட பார்க்கல. இந்த மாதிரி ஒரு வீடியோ வந்து நான் ரெடி பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ, இப்போ நான் வீடியோவில் காட்டிகிட்ருக்கேன் இல்லைங்களா? இதுக்கு முன்னாடியும் இந்த செயினை காமிச்சு நான் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். இப்போது நீங்கள் வீடியோவில் பார்த்துட்ருக்க இந்த செயின் வந்து நான் சேல் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி சேல் பண்ணிடலான்னு இல்லை, சேல் பண்ணிட்டேன். ஏன்னா இந்த வீடியோ எடுக்கும் போதெல்லாம் வந்து இந்த நகை என்கிட்ட இல்லை. சேல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் இந்த வீடியோவே நான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நான் நினச்சி கூட பார்க்கல இந்த நகையை வந்து நான் விற்றுடுவேன் அப்படின்னு சொல்லி. ஒரு ஐடியா இருந்தது இந்த நகையை போட்டு வாங்கணும் அப்படின்னு சொல்லி. இன்னொன்று வந்து விற்க தேவையில்லை, பேங்க்கில் அடகு வச்சு இன்னொரு பொருளை வாங்க யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரியும். ஸோ நீங்கள் வீடியோவில் பார்க்கும் போதே தெரியும், இந்த செயின் வந்து ஒரு பழசு மாதிரியே இருக்காது. வாங்கி ஒரு 8 வருஷம் 9 வருஷம் கிட்ட ஆயிடுச்சு. என் கல்யாணத்துக்கு எங்கள் வீட்டில் வாங்கி கொடுத்த நகை இது. நான் வந்து நகை வாங்குறப்போ நான் போகல, நான் வீட்டில் இருந்து மட்டும் தான் சொல்லி அமிச்சேன். சில விஷயம் இருக்கும் இல்லைங்களா, நம்ம வந்து நம்ம மனசில் ஒன்று கற்பனை பண்ணிக்கிட்டு நம்ம அதை சொல்லுவோம். ஆனால் அது அப்படியே நடக்குது, அப்படியே நடக்கும் சில பேருக்கு இல்லைங்களா. அந்த மாதிரி நடந்த ஒரு விஷயந்தான். மோஸ்ட்லி எனக்கு அந்த மாதிரி எதுவுமே நடந்தது கிடையாது. இந்த ஒரு செயின் விஷயத்தில் மட்டும்தான் எனக்கு அந்த மாதிரி நடந்தது. எந்த மாதிரி ஒரு செயின் வேணும் அப்படின்னு நான் மனசில் கற்பனை பண்ணி ஆசைப்பட்டு எங்கள் வீட்டில் என் பெற்றவங்க கிட்ட சொல்லி அமிச்சணும். அதே மாதிரி நான் நினச்ச மாதிரி, நான் விருப்பப்பட்ட மாதிரி, நான் ஆசைப்பட்ட மாதிரியே அப்படியே இந்த செயின் எனக்கு வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஸோ அப்போத்துலேருந்தே இந்த செயின் வந்து ஒரு ஸ்பெஷல் அப்படின்ற மாதிரி தான் இருந்தது, வச்சுட்டு இருந்தேன். சென்டிமெண்ட்டாக கடைசி வரைக்கும் வச்சுக்கணும் அப்படின்னு தான் நினச்சேன். ரொம்ப பெரிய ஒரு ரீசன் இந்த நகையை நான் விற்றதுக்கு காரணம் வந்து என்ன அப்படின்னா, என்னால் இந்த நகையை வந்து போட்டுக்க முடியல. என்னோடய பொருள் தான், ஆனால் உரிமையாக எடுத்து 4 பேர் மத்தியில் வந்து என்னால் போட்டு யூஸ் பண்ணிக்க முடியல. அதுக்கு என்ன ரீசன் அப்படின்னா, இப்போது பொதுவாக நம்ம நகை வச்சுருக்கோம், நம்ம அதான் கல்யாணத்துக்கு நம்ம வீட்டில் போடுற நகையை வந்து மோஸ்ட்லி யார் அழிப்பாங்க அப்படின்னு பார்த்தா, நான் கேள்விப்பட்ட வரைக்கும் இல்லை நான் பார்த்த வரைக்கும் வந்து நம்ம ஹஸ்பண்ட் வீட்டு சைடில் தான் அந்த மாதிரி நமக்கு பிரச்சனை இருக்கும். ஒன்று புருஷன் சரியில்லாமல் பொறுப்பு இல்லாமல் நகைகளை வாங்கி அடகு வைக்கிறதோ விற்கிறதோ அந்த மாதிரி பண்ணிவிட்டு மூட்ட மாட்டாங்க, விட்டுருவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் நடக்கும். நம்ம நகையை வந்து நம்ம அழிச்சிடுவோம். ஆனால் எனக்கு வந்து அப்படியே உல்ட்டா. ஸோ கல்யாணம் ஆகி வந்ததுக்கப்புறம் என் புருஷன் வீட்டு சைடு யாரும் என்கிட்ட நகை கொடு, எங்களுக்கு கஷ்டம் அப்படின்னு சொல்லி கேட்டதில்லை. ஆனால் என் பெற்றவங்க வீட்டு சைடில் தான் வந்து எனக்கு அந்த பிரச்சனை ஆரம்பத்துலேருந்தே இருந்தது. நானுமே கொடுத்துருக்கேன். அப்புறம் ரொம்ப கஷ்டப்பட்டு திரும்பவும் அவங்கக்கிட்ட இருந்து அதை திருப்பி வாங்குவேன். ஒரு வாட்டி வாங்குறப்போ நினைப்பேன் இதோட இதை கொடுக்கவே கூடாது நம்ம அப்படின்ட்டு. எனக்கு தப்பான எண்ணம்லாம் இல்லை, நான் சம்பாதிக்கலை. எனக்குன்னு வருமானம் இருந்தால் கூட என் வீட்டு சைடு உள்ளவங்க வச்சுட்டா கூட நான் அதை மூட்டி எடுத்துப்பேன். அப்படி இல்லை, நானே வீட்டில் இருக்கேன் அப்படின்றப்போ என்ன தான் என் ஹஸ்பண்ட் வந்து அவங்க நல்ல பேர் வாங்கிக்கிறதுக்காகவோ இல்லை அவங்கள தப்பாக யோசிச்சிடக்கூடாதுன்றதுக்காக நீ கொடு அப்படின்னு முன்னாடி எங்கள் வீட்டாளுங்க முன்னாடி சொல்லிட்டாலும், பின்னாடி எனக்கு என்ன பிரச்சனை இருக்குது, என்கிட்ட எந்த மாதிரி பேசுவாங்க, ஸோ என் புருஷன் வீட்டு சைடு உள்ளவங்க என்னை எப்படி என்கிட்ட நடந்துப்பாங்கன்றதெல்லாம் வந்து அந்த இடத்துல வாழற எனக்கு மட்டும்தான் அது தெரியும். ஆனால் என் வீட்டில் அதை நான் எத்தனை முறை சொன்னாலும் அவங்க யாருமே புரிஞ்சுக்கிற மாதிரி இல்லை. திரும்ப திரும்ப வந்து என் பக்கம் இருக்கிற அந்த ஒரு பிரச்சனையோ இல்லை கஷ்டத்தையோ அவங்க வந்து எப்போவுமே யோசித்து பார்க்கவே மாட்டாங்க. திரும்ப திரும்ப அவங்களோட தேவைக்கு மட்டுமே என்னை சங்கடப்படுத்துகிற மாதிரியே தான் நடந்துக்கிட்டாங்க. அதனால் நான் என்ன பண்ணிட்டேன் பார்த்தீங்கன்னா, எங்கள் வீட்டில் உள்ளவங்கக்கிட்ட நான் இந்த நகையை போட்டுட்டு மாற்றிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு 3 வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் நான் எந்த ஒரு ஃபங்க்ஷனுக்குமோ இந்த செயினை நான் போட்டதே இல்லை. போட்டால் அவங்க பார்த்துட்டாங்கன்னா தப்பாகிடும், வச்சுக்கிட்டே இல்லைன்னு சொல்லிட்டேன் அப்படின்னு தப்பாக நினச்சிடுவாங்கன்னு சொல்லிட்டு அப்படியே தான் பீரோவில் தான் அப்படியே வச்சுருந்தேன். அடகுக்கு அப்பப்போ வைப்போம், பேங்க்கில் வைப்போம், திரும்ப திருப்புவோம். ஸோ ஃபைனலாகவும் அந்த மாதிரி அடகில் வச்சு திருப்பினது தான் நான் உங்ககிட்ட வீடியோ போட்டிருந்தேன். எப்போ இந்த செயினை காமிச்சு வீடியோ போட்டாலுமே கண்டிப்பாக இந்த செயினை பற்றி ஒரு 2-3 கமெண்ட்டாவது வந்துடும். ஸோ எனக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு செயின் தான் இது. என்னால் போட்டு யூஸ் பண்ணிக்க முடியலையேன்ற ஒரு காரணத்துக்காகவும் இப்போ கூட நான் கடைசியாக அவங்கக்கிட்ட வீடியோவில் சொல்லியிருப்பேன். ஸோ ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று வருது, அதுக்காக இந்த செயினை போட்டு போகிறேன் அப்படின்ட்டு. நான் என்ன நினச்சேன் அப்படின்னா, இந்த செயினை நம்ம போட்டுக்கலாம், அவங்க பார்த்துட்டு கேட்டாலும், என் வீட்டில் உள்ளவங்க பார்த்துட்டு கேட்டாலும்
இப்போ ஸ்ரீகுமரன் சீட்டு முடிஞ்சது இல்லைங்களா, அதில் திரும்பவும் நான் ஒரு பவுன் செயின் வாங்கினேன் அப்படின்னு சொல்லிக்கலாம் அப்படின்ற மாதிரி நான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் என் ஹஸ்பண்ட் என்ன சொல்லிட்டாங்கன்னா, பார்க்க இது புது செயின் மாதிரி தெரியல, நீ போட்டால் கண்டிப்பாக அவங்க கண்டுபிடிச்சிடுவாங்க, இல்லைன்னு சொல்லி விற்றுட்டேன்னு சொல்லிட்டேன், அதையே கடைசி வரைக்கும் நீ மெயின்டைன் பண்ணிக்கோ, இப்போ எதுக்கு இதை போடுற அப்படின்ற மாதிரி கேட்டாங்க. ஸோ எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. சரி ஓகே அப்படின்னு சொல்லி தான் இருந்தேன். இப்போ இந்த செயினை நான் விற்றதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, இப்போ ஒரு சிஸ்டர் என்கிட்ட கேட்டிருந்தாங்க, டெய்லி யூஸ்க்கு ஒரு பவுன் செயின் வந்து நம்ம எந்த மாதிரி டிசைன் வாங்கினா நமக்கு சரியாக வரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ தான் எனக்கும் ஒரு விஷயம் தோணுச்சு, நம்ம சும்மா போடாமல் இந்த பொருளை வச்சுருக்கிறதுக்கு ஏன் இதை போட்டு நம்ம ஒரு பவுனில் டெய்லி யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு செயின் வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி எனக்கு தோணும் போது பார்த்திங்கன்னா, என் கண்ணில் கரெக்டாக ஒரு வீடியோ பட்டிருந்தது. ஸோ சூப்பராக ஒரு ஆஃபர் வந்து ஒரு கடையில் போயிட்டுருக்கு. அந்த ஆஃபரை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்காமல் விட்டோம் அப்படின்னா நமக்கு தான் நஷ்டம் அப்படின்ற மாதிரி. நான் நிறையா கணக்கு பண்ணி கால்குலேட் பண்ணி எல்லாம் பார்த்துட்டு செக் பண்ணிவிட்டு, நம்ம ஒரு பவுனில் டெய்லி யூஸ் செயின் வாங்கிக்கலாம், இந்த பொருளை போட்டு வாங்கிக்கலாம், வேஸ்டேஜ் ரொம்ப கம்மி அப்படின்னு முடிவு பண்ணி தான் சரி ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு நான் இந்த செயினை விற்றேன். ஸோ இந்த ஒரு செயின் மட்டும் இல்லை, நான் என்னென்ன பொருள்லாம் இதுக்கு முன்னாடி உங்ககிட்ட வீடியோவில் காமிச்சிருப்பேன். ஸ்ரீகுமரன் சீட்டு முடிச்சுட்டு இது எல்லாத்தையுமே நான் சேல் பண்ணிவிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி நிறையா நான் சேர்த்து வந்து மொத்தமாக போட்டேன். எந்த கடை, என்ன ஆஃபரு, நான் என்ன வாங்கினேன் அப்படின்ற எல்லா விஷயத்தையுமே அடுத்தடுத்த வீடியோவில் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். ஸோ தொடர்ந்து என்னோடய சேனலை வாட்ச் பண்ணிகிட்டே இருங்க. கண்டிப்பாக அதுக்கு வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கணும். கண்டிப்பாக வந்து இதுக்கப்புறம் வரப்போகிற வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ் ஆகிற மாதிரி தான் இருக்கும். ஸோ நான் லேட் பண்ணாமல் டக்குன்னு அடுத்தடுத்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு நான் போட்டுகிட்டே இருக்கேன். சரிங்களா?